நீ இங்கேயே இருப்பா லாரன்ஸ். சந்திரன், இதுதான் உங்க பிரச்சனையே. தேவையில்லாத பிரச்சனை தலையிடுவீங்க. இல்லன்னா அவனுங்கள அவங்க டீசெண்டா வெளியே அமைச்சிருப்பாங்க. நீங்க வந்ததுனாலதான் அவங்க கடையெல்லாம் உடைச்சிட்டானுங்க. இது அந்த டீ கடைக்கார மேல இருக்கிற இறக்கம் எல்லாம் இல்ல, உங்க மேல இருக்கிற மரியாதை. இதுவும் சேர்த்து கணக்கு நிறைய ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா திரும்ப கொடுத்துற லாரன்ஸ். உங்ககிட்ட நான் பணத்தை கொடுத்தது கண்ட நாய்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக இல்ல. டேய் லாரன்ஸ், வட்டிக்கு விடுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். 10 பைசாக்கு வக்கு இல்லாத கண்ட நாய்கள்லாம் சாப்பிட்றதுக்கு இல்லை என் பணம். இதை வாங்கி செலவு பண்ணலான்னு யாரும் ஆசைப்பட வேண்டாம். லாரன்ஸ், இது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு நினைச்சுதான் உங்ககிட்ட கடன் கேட்டேன். கோவிந்த முதலாளி இந்த ஊர்ல இருக்கிற பாவப்பட்ட மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி சம்பாரிச்சதுன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. கேட்டியாடா லாரன்ஸ், இங்க சில தகுதி இல்லாதவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்க. பெரிய பணக்காரன் வீட்டில் இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் அவங்க அப்பா சம்பாத்தியத்துல நல்லா வாழ்ற பரம நாரி பசங்க. இவனுங்கெல்லாம் இப்படியே தங்களோட வாழ்க்கையை ஓட்டிடுவானுங்க. புரியுதா நான் சொல்றது? லாரன்ஸ், காதலிச்ச பொண்ணை காப்பாத்துறதுக்கு எந்த அப்பனோட பணமும் எனக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாம ஒரு ஆம்பளைக்கு பிறக்காம போயிட்டுமா நினைச்சு அவ வருத்தப்பட்டானா அது அவ தலைவி. இங்க பாருங்க, என் பொண்டாட்டியோட அப்பான்னு நினைச்சுதான் உங்களை நான் சும்மா விடுறேன். ஏய், செங்கல்பட்டுல இருந்து வந்தவங்களை உதச்சு அனுப்பிட்டேன்னு நீ பெருமைப்படாத. பலமும் தைரியமும் இருக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. இறக்க வேண்டாம் அவங்கள. சும்மா மிரட்டாதீங்க முதலாளி. சாவுக்கு பயப்படாதவன் தான் இந்த சந்திரன். மத்தவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். மிச்சம் இருக்கிற காலத்திலேயாவது செஞ்ச பாவங்கள் போகிறதுக்கு புண்ணியத்தை தேடுற வழியை பாருங்க. ஒரு வேலை கிடைக்கும். போயிட்டு வர லாரன்ஸ். இல்ல, லாரன்ஸ் முதலாளி. அந்த ஆளை மூஞ்ச பார்த்தோன்னே மூஞ்சிலே குத்தனை போல தோணுச்சு. ஏய் இல்லப்பா, அப்படி சொல்லாத. அவர் உன்னோட தாத்தா இல்ல? யாரா இருந்தா எனக்குன்னு. எங்க அப்பாவை திட்டினா நான் விட்டுருவேனா? அப்புறம் மார்க்கெட்டில் நடந்த விஷயம் அம்மா கிட்ட சொல்லிடாத. என்ன இருந்தாலும் உங்க அம்மாவோட அப்பா இல்ல. அம்மாக்கு மனசு வருத்தமாயிடும். சரியா? அப்பா, மூச்சு முட்டுது. என்னாச்சு? மூச்சு முட்டுது. மூச்சு முட்டுதப்பா. மூச்சு முட்டுதப்பா. பயமா இருக்குப்பா. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மற்றவங்களை ஆபத்துல காப்பாத்துறவர் தானே? தைரியமா இருங்க. டாக்டர், என் பையனுக்கு உங்க பையனுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒரு சின்ன ஆபரேஷன். அது முடிஞ்ச அப்புறம் அவர் பூர்ணமா குணமடைஞ்சிருவாரு. ஆனா அந்த ஆபரேஷன் சீக்கிரமா பண்ணணும். டாக்டர், என் பையனை காப்பாற்றணும். ஆபரேஷன் உடனே பண்ணுங்க டாக்டர். ஓகே, ஆனா செலவு ஒரு 5-6 லட்சம் ரூபா ஆகும். என்னால் செய்ய முடியறது டாக்டர்ஸ் ஃபீஸை வேணா அவாய்ட் பண்ணிடலாம். உங்களை மாதிரி ஒரு மனிதாபிமானம் உள்ளவருக்கு அது கூட பண்ணலைன்னா இந்த டாக்டர் தொழில் பண்ணுறதுலே அர்த்தம் இல்லை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போவேன்? நடக்கும். நன்மை தான் பக்தி. அது உங்ககிட்ட நிறைய இருக்கிறதுனால உங்கள் கூடவே இருப்பாங்க எல்லா கடவுள்களும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. அவ்வளோ நேரம் காப்பாற்றுறதுக்கு மருந்துங்களால் முடியும். அப்புறம் இப்போவே நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஆப்ரேஷன் டேட் அப்போ அட்மிட் ஆனால் போதும். ஓகே? சரி டாக்டர். இதுக்கு முன்னாடி எப்பயாவது உனக்கு முடியாம போயிருக்காப்பா? ஸ்கூல்லையே எனக்கு இந்த மாதிரி வரும். எனக்கு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். ஐயோ. அப்புறம் இன்னைக்கு குளத்துல நீச்சல் அடிச்சிருந்தப்போ மூக்குல இருந்து ரத்தமாக வந்துட்டு இருந்தது.
இதே மாதிரி ஸ்கூலில் கூட வந்துச்சு. அப்புறம் ஏன் நீ இது வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட சொல்லல? அது அம்மாவும் அப்பாவும் நீங்கள் 2 பேரும் பயப்படுவீங்க நான் சொல்லலை. ஐயோ, கடவுளே. பேங்க்காரங்க லோன் கொடுப்பாங்கன்ட்டு அப்பா ரொம்ப தூரம் நடந்து போகிறார்ல, அதனால் அந்த மாதிரி எனக்கும் அதிகமாகிடுச்சு. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுமா. அப்பா அம்மா, அப்பா வந்துட்டாரு. என்னாச்சு? இப்பவே 3 நாள் ஆயிடுச்சு. 1 வாரம் தானே டாக்டர் சொன்னாரு. நம்ம பையன். நான் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன். இனிமே யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. என்ன சொல்றீங்க? எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. சொந்த வீட்டை கூட கவனிக்காம ஊர்க்காரங்களுக்காக எந்நேரமும் கஷ்டப்படுற மகா வள்ளல். சொந்த வீட்டையும் கம்பெனியையும் அடுத்தவங்களுக்காக அடகு வச்சீங்க. இவ்வளவு எல்லாம் செஞ்சு உங்களுக்கு என்ன கிடைச்சது? எந்த பலனையும் எதிர்பார்க்காம தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். தர்மம் செய்யறது மனுஷனோட கடமை, அதுக்கு பலன் தர்றது கடவுள் தாமா. எங்க போயிட்டாங்க உங்களோட அந்த எல்லா கடவுளும்? இப்போ செத்ததுக்கு அப்புறம் வேணும்னா உங்களுக்கு ஒரு செலை வைப்பாங்க இந்த ஊர்க்காரங்க. இந்த நதிக்கரையில எங்கேயாவது, அதோட முடிஞ்சிரும் இந்த பாரி வள்ளலோட கதை. நம்ம பையனோட நிலைமைய நினைச்சா தாங்க முடியல. அந்த வருத்தத்துல தான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். இந்த ஊர்ல நாம கேட்க ஒரே ஒரு வீடுதான் இருக்கு. என் மகனுக்காக நான் அங்கேயும் போய் கேட்கிறேன். வேண்டாம், எல்லா இடத்துலயும் நீங்க தலை நிமிர்ந்து நிக்கிறதான் நாங்க பார்க்கணும். எங்களுக்கு அது போதும். சொந்த பசங்களுக்காக தோக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. என் பிள்ளையோட உயிருக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்லம்மா. நான் போய் கேட்கிறேன். அப்படின்னா நான் போறேன். நான் தானே அவங்க ரத்தம், அது அவங்க யோசிக்காம இருக்க மாட்டாங்க. இல்லனா இதோட முடியட்டும். நம்ம பையனுக்காக தானே. அம்மா, அம்மாடி, அம்மாடி. அம்மா, நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களை ஏன் கூப்பிட்டு வரல? நான் அப்பாவை பார்க்கத்தான் இப்போ இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அப்பாவோட குணம் தான் உனக்கு தெரியல. அவர் இன்னமும் உன் மேல கோவமா தான் இருக்காரு. கொல்றதுன்னா கொல்லட்டும், எனக்கு வேற வழி இல்ல. அர்ஜுனோட உயிர் தான் இப்போ எங்களுக்கு பெருசு. அம்மாடி, நான் என்ன பண்ணட்டும்? யாரதே? ஓ, நம்ம நம்ம பொண்ணு வந்திருக்கா. அட்ரஸ் தெரியாம வந்த வழி போக்கரா இல்ல பிச்சை எடுக்க வந்த பிச்சைக்காரியா? நாம ஆசையோடு வளர்த்த நம்ம செல்ல மக. என்னது? அவ செத்து 10-15 வருஷம் ஆயிருச்சே. அவளுக்கு பிண்டமும் வச்சாச்சே. அப்புறம் அவ ஆவிய அலைஞ்சு தெரியவும் வழி இல்ல. ஏன்னா நாம தான் எல்லா கர்மமும் பண்ணிட்டமே முறையா. கடவுளுக்கே பொறுக்காது. அவ என்ன செஞ்சாலும் நாம பெத்த பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நிறுத்தடி. இருந்தா எனக்கு ஒரு பொண்ணு,
அவ ஒரு தெருநாய் கூட ஓடி போனதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ளேயே அவளை வச்சு கொன்னுட்டேன். இதெல்லாம் முடிஞ்சு போன கதை தானே. நம்ம பேரனுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனையா, அவனோட ஆபரேஷனுக்காக கொஞ்சம் பணம் கேட்கறதுக்காக அவ இங்க வந்திருக்கா. அதுக்கு இந்த கோவிந்தசாமி தானம் கொடுக்கறது இல்லையே. வேணும்னா கொடுக்கறேன், பிச்சை. இந்தா 2 கையிலையும் வாங்கி இத அங்க கொடுத்துரு. நீ வாமா. எங்க ஓடி வெளிய போடி. அவளை தொடர வேலை வச்சு. ஐயோ, அந்த காரியம் நடக்காதுன்னு தெரிஞ்சும் நிக்கிற நாய்ங்கள பின்னங்காலால அடிச்சு வெளிய தள்ளத்தான் எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு. மரியாதையா வா, முதல்ல வெளிய போடி நாய, ஓடி வெளியே. ஓ, சாரு இங்கதான் இருந்தீங்களா? ஏய், ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. உன்னையும் உன் பசங்களையும் நான் பாத்துக்கிறேன். உன் பையனை எங்க வேணாலும் கொண்டு போய் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். அதுக்காக எத்தனை லட்சம் வேணும்னாலும் நான் செலவு பண்றேன். ஆனா ஒரு விஷயம், இந்த தெருநாய் செத்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். அவன் சாவுக்காக காத்துட்டு இருக்க முடியலன்னா அவனை கொண்டு புதைச்சிட்டு வாடி. கேஸ் கோர்ட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். துரோகி, என் பொண்ணுக்கு ஏதாவது நடந்தது உன்னை சும்மா விட மாட்டேன். அப்பா, என்னப்பா? எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவீங்களாப்பா? வாங்கி தரப்பா. அங்கே பாருங்கப்பா, எத்தனை நட்சத்திரம் வானத்தில் இருக்கு. அது எல்லாம் மறைஞ்சு போயிடுமாப்பா? உங்ககிட்ட இது யார் சொன்னதுப்பா? அம்மா ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்கப்பா. இல்லடா. அதுவும் அங்கே பாருங்கப்பா, சில நட்சத்திரங்கள் பெருசாகவும் சிலது சின்னதாகவும் இருக்கும். பெரியவங்க இருந்தால் பெரிய நட்சத்திரமாகவும் சின்னவங்க இருந்தால் சின்ன நட்சத்திரமாகவும். அப்பா, என்னப்பா? நான் இறந்துட்டா அங்கே குட்டி நட்சத்திரம் போல் நானும் அங்கே தெரியுமேல, எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன்ல. அப்படிலாம் சொல்லாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா, நான் இருக்கல. என்னை தனியாக விட மாட்டீங்களாப்பா? எனக்கு பயமாக இருக்குது. அப்படிலாம் சொல்லாதப்பா, அப்பா இருக்கேன்ப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். அர்ஜுன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்க. நீ போப்பா. அப்பா நீங்களும் வாங்க. நான் வரேன், நீ போப்பா. வா. போ. நீங்க ஏன் இந்த பனியில உட்காந்துருக்கீங்க?